வணக்கம். வேந்தரின் உச்சி வேலை பகல் செய்திகளுக்காக பிரீதா. சுகன்யா மனோகரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னைக்கு குடிநீருக்காக கிருஷ்ணா நீரை திறந்து விடவும் ஆந்திர முதல்வருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். கைது செய்யப்பட்ட 8 மீனவர்கள் விடுதலை. SRM தமிழ் பேராய விருதுகள் அறிவிப்பு. சிலம்பொலி செல்லப்பனுக்கு பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது. மகளின் உடலை 15 கிலோமீட்டர் சுமந்த தந்தை. ஒடிசாவில் மீண்டும் ஒரு துன்ப நிகழ்ச்சி. சென்னை மாநகரின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க கிருஷ்ணா நதிநீரை திறந்து விடுமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழக முதல்வர் O. பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் ஒன்றை முதல்வர் பன்னீர்செல்வம் எழுதியுள்ளார். முதல்வர் எழுதியுள்ள கடிதத்தில் 1983ஆம் ஆண்டு ஏற்பட்ட 2 மாநில ஒப்பந்தப்படி ஆண்டுதோறும் 12 TMC கிருஷ்ணா நீரை ஆந்திர அரசு தமிழகத்துக்கு தர வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூலை முதல் அக்டோபரில் 8 TMC நீரும், ஜனவரி முதல் ஏப்ரலில் 4 TMC நீரும் தரப்படுவது வழக்கம் என கூறியுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை 0.99 TMC நீரே தரப்பட்டு இருக்கிறது என கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை பொய்த்து 57% மழை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் நிலையில் சென்னை மாநகரம் குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கி இருப்பதாகவும், கண்டலேறு அணையில் இருந்து வரும் ஜூலை வரை சென்னைக்கு நீரை திறந்து விடுவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டலேறு அணையில் தற்போது 13.53 TMC நீர் இருப்பு இருக்கும் நிலையில் சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை கருதி கிருஷ்ணா நீரை கண்டலேறு அணையில் இருந்து திறந்துவிடும்படி அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை இன்று தாக்குதல் நடத்தி படகு வலைகளை சேதப்படுத்தியது. நாகை மாவட்ட மீனவர்கள் பல நூறு பேர் கடலில் இன்று மீன்பிடிக்க சென்றிருந்தனர். அதில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே புதுப்பேட்டையை சேர்ந்த 2 படகுகளும், பெருமாள்பேட்டையை சேர்ந்த ஒரு மீன்பிடி படகும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படை அந்த 3 படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியது. அதில் புதுப்பேட்டை, பெருமாள்பேட்டை, காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த ஜெகன், ரவிச்சந்திரன், குமார், செஞ்சிவேல் ஆகிய 4 மீனவர்கள் காயமடைந்தனர். இலங்கை படையின் தாக்குதலில் படகு, GPS கருவி, வலைகள் உள்பட 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. இந்த தாக்குதல் நாகை மாவட்ட மீனவர்களுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்து பின்னர் விடுவித்தனர். ராமேஸ்வரத்தை சேர்ந்த பிரவீன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கச்சத்தீவு பகுதியில் மீனவர்கள் இன்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் படகினை சேதப்படுத்தி அதிலிருந்த 8 மீனவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்தனர். சுயமரியாதை இயக்கத்திற்கு குந்தகம் நேராமல் காக்கும் வகையில் தமது காலில் விழும் பழக்கத்தை தவிர்க்குமாறு திமுகவினருக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது பற்றி கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். தம்மை நேரில் சந்திக்க வரும் திமுகவினர் சிலர் ஆர்வ மிகுதியால் சற்றும் எதிர்பாராத நிலையில் காலில் விழுந்து வணங்க முயற்சிப்பது மனதளவில் பெரும் நெருக்கடியை உருவாக்குவதாக தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின், அவ்வாறு விழ முயற்சிக்கும் தோழர்களை உடனடியாக தடுத்து தூக்குவதுடன் சில வேளைகளில் தாம் பாசத்தோடு கடிந்து கொள்வதும் உண்டு என்று அந்த கடிதத்தில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தமக்கும் சற்றும் உடன்பாடில்லாத செயல் என்றும் தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின், சுயமரியாதை கொள்கை வகையில் தன்மானம் காக்கும் திமுகவுக்கு எதிர்மறை செயலாகவும் அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். நம்மை பெற்றெடுத்து வளர்த்து சமூகத்தில் நமக்கான இடத்தை உருவாக்க பாடுபட்ட வாழும் தெய்வங்களான நம் தாய் தந்தையரை கால் தொட்டு வணங்குவது தமிழர் பண்பாடு என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள மு க ஸ்டாலின், தமிழினத்தின் மாண்பு காக்க பாடுபட வேண்டிய நெடியை பயணத்துக்கு தான் நம் கால்கள் பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதற்கான வலுவான உடல் தேவை என்பதால் முதுகு வலியை குனிவதோ காலில் விழுவதோ திமுகவின் லட்சிய பயணத்தை பாழ்படுத்திவிடும் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னையில் தமிழக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமை வகித்தார். கூட்டத்தில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா, பத்திரிகையாளர் சோ ராமசுவாமி மற்றும் வறட்சி காரணமாக உயிரிழந்த தமிழக விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்தும், மத்திய அரசின் பணத்தால் மதிப்பிழப்பு அறிவிப்பால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அகில இந்திய காங்கிரஸ் செயலர் சின்னா ரெட்டி, தமிழக பார்வையாளர் டி சிவக்குமார், தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், மத்திய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம், KV தங்கபாலு உள்ளிட்ட பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காவிரி நீர் பிரச்சினையில் எங்கள் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்நாடக மின்துறை அமைச்சர் சிவக்குமார் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இது 40 ஆண்டு கால பிரச்சினை என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடகம் மதித்து செயல்படுவதாகவும் தெரிவித்தார். We know the sentiments of the people. We have been requesting them to see the position of Karnataka. We should live and let live. We have been respecting the law. We don't want to disrespect the law. But at the same time, we are continuing you to respect the court orders. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை பற்றி விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகண்ட், கோவா, மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களின் பேரவைத் தேர்தல்கள் பிப்ரவரி 4 முதல் மார்ச் 8 வரை நடைபெறுவதாகவும், பதிவான வாக்குகள் மார்ச் 11ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தது. 5 மாநில தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மார்ச் 8ஆம் தேதிக்கு பின்னர் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்தன. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை பற்றிய மத்திய அரசின் நிலை குறித்து வரும் 10ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு மத்திய அமைச்சரவை செயலருக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. டெல்லி உள்பட வட மாநிலங்களில் பெய்து வரும் மழை மற்றும் மூடுபனியால் ரயில்கள், விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு போதிய மழை பெய்யாததால் தலைநகர் டெல்லி கடும் வறட்சியை சந்தித்தது. டெல்லி மாநில வரலாற்றில் கடந்த டிசம்பர் மாதமே மிகவும் வறட்சி மாதமாக அறிவிக்கப்பட்டது. டெல்லி பனிமூட்டம் வாட்டி வந்த நிலையில் இன்று டெல்லியின் ராஜபாதை, இந்தியா கேட் உள்பட பல்வேறு பகுதிகளில் மழை பொழிந்தது. இதனால் 70 ரயில்கள், 2 பன்னாட்டு விமானங்கள் தாமதமாயின. 16 ரயில்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டது. 2 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. எனினும் புத்தாண்டில் பெய்த இந்த திடீர் மழை டெல்லியில் வசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. இதேபோல காஷ்மீர், உத்தரப்பிரதேச மாநிலங்களும் மழையை சந்தித்துள்ளன. பாரதிய ஜனதா கட்சியின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் தில்லியில் நேற்று தொடங்கிய நிலையில் இறுதி நாளான இன்று பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் 5 மாநில தேர்தல் பற்றி ஆராய பாரதிய ஜனதாவின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் தில்லியில் நேற்று தொடங்கியது. மூத்த தலைவர்கள், கட்சியின் மாநில முதல்வர்கள், நிர்வாகிகள் என 350க்கும் அதிகமானோர் பங்கேற்று வரும் இந்த கூட்டத்தில் பேசிய பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா, அரசின் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும், 5 மாநில தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு அது வெற்றியை பெற்றுத்தரும் என்றும் பேசினார். இந்நிலையில் மாநாட்டின் நிறைவு நாளான இன்று பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். ஒடிசாவில் இறந்த சிறுமியின் உடலை தோளில் சுமந்து கொண்டு அவளது தந்தை 15 கிலோமீட்டர் வரை நடந்த அவலம் மீண்டும் அரங்கேறியிருக்கிறது. ஒடிசாவில் தானா மாஜி என்பவர் இறந்த அவரது மனைவியின் உடலை சுமந்து கொண்டு உடன் மகள் அழுது கொண்டே வர 13 கிலோமீட்டர் தொலைவு நடந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் ஒடிசாவில் மீண்டும் அதே போன்ற துன்ப சம்பவம் நடந்துள்ளது. அங்கு அன்குல் கிராமத்தை சேர்ந்த காடி திபார் என்பவர் அவரது 5 வயது மகளை உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார். சிகிச்சை பலனின்றி மகள் இறந்த நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் எந்த உதவியும் செய்ய முன்வராததால் மகளின் உடலை 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு தோளில் சுமந்து வர வேண்டிய அவல நிலைக்கு காடி திபார் தள்ளப்பட்டார். இது பற்றி மாவட்ட சார் ஆட்சியர் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.
எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது சிலம்பொலி சு செல்லப்பனுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான விருது பெறுவோர் பட்டியலை தமிழ் பேராயத்தின் தலைவர் டி.பி. கணேசன் மற்றும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் என். சேதுராமன் ஆகியோர் வெளியிட்டனர். திரு ராமசுவாமி நினைவு பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் என்றோர் அமைப்பை நிறுவி ஆண்டுதோறும் தமிழில் வாழ்நாள் சாதனையாளர் ஒருவருக்கு பாரிவேந்தர் பைந்தமிழ் விருதினையும் மேலும் தமிழில் 10 வகைப்பாடுகளிலும் விருதுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது கொலை சேவல் நூலுக்காக எழுத்தாளர் இமயத்துக்கு வழங்கப்படுகிறது. பாரதியார் கவிதை விருது மலர்மகன் கவிதைகள் என்ற நூலுக்காக கவிஞர் மலர்மகனுக்கு வழங்கப்படுகிறது. அழ வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது சொட்டு தண்ணீர் என்ற நூலுக்காக முனைவர் ஓ.கே. குணநாதனுக்கு வழங்கப்படுகிறது. ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது 10 பாட்டு ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலுக்காக முனைவர் ஆ. தட்சிணாமூர்த்திக்கு வழங்கப்படுகிறது. பேனா அப்புசாமி அறிவியல் தமிழ் விருது சர்க்கரை நோயுடன் வாழ்வது இனிது என்ற நூலுக்காக டாக்டர் கு. கணேசனுக்கு வழங்கப்படுகிறது. ஆனந்த குமாரசுவாமி கவின்கலை விருது மற்றும் முத்து தாண்டவர் தமிழிசை விருதினை சோழர் கால ஆடற்கலை என்ற நூலுக்காக டாக்டர் ரா. கலைக்கோவன் பெறுகிறார். விபுலானந்தர் படைப்பிலக்கிய விருது குறுந்தொகை என்ற நூலுக்காக வ. ஐசா ஜெயபாலனுக்கு வழங்கப்படுகிறது. இளம் ஆய்வறிஞருக்கான அப்துல் கலாம் விருதினை தமிழகத்தில் புரத வண்ணார்கள் என்ற நூலுக்காக தா. தனஞ்சயன் பெறுகிறார். மேற்கண்ட விருதுகள் ஒவ்வொன்றுக்குமான பரிசு தொகை தலா ரூபாய் 1,50,000. சுதேசமித்ரன் தமிழ் இதழ் விருது காலசுவடு இதழுக்காக கண்ணன் என்ற எஸ்.ஆர். சுந்தருக்கு வழங்கப்படுகிறது. விருதுக்கான பரிசு தொகை ரூபாய் 1,00,000. தொல்காப்பியர் தமிழ் சங்க விருது கனடா தமிழ் கல்லூரி மற்றும் இலக்கிய வீதி அமைப்புகளுக்காக வி.சு. துரைராசா மற்றும் இனியவனுக்கு வழங்கப்படுகிறது. விருதுக்கான பரிசு தொகை ரூபாய் 2,00,000. சிறந்த தமிழ் அறிஞர் மற்றும் மதிப்புறு தகைஞருக்கான பரதிமார் கலைஞர் விருது கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பனுக்கு வழங்கப்படுகிறது. விருதுக்கான பரிசு தொகை ரூபாய் 2,00,000. மேலும் ரூபாய் 5,00,000 வெகுமதி கொண்ட தமிழ் பேரறிஞர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளருக்கான பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது முனைவர் சிலம்பொலி சு செல்லப்பனுக்கு வழங்கப்படுகிறது. எஸ்ஆர்எம் குழும தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் விழா நடைபெறும் நாளும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடபழனியில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழ் பேராய விருதுகள் பெறுவோர் பட்டியலை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் என். சேதுராமன் அறிவித்து பேசினார். மாண்புமை நீதியரசர் கே. என். பாஷா தலைமையில் இந்த நூலை ஆராய்ந்து இவர்கள் தகுதியானவர்கள் என்று அறிவித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கின்றோம். முடிவு செய்யலை, எந்த தேதின்னு சொல்லலை, இந்த ஜனவரிக்குள்ளே நடத்திடுவோம். 5ஆம் தமிழ்ச்சங்கமாக திகழும் தமிழ் பேராயம் பல வகைப்பாடுகளில் தமிழில் சிறந்த நூல்களும் தமிழ் அறிஞர்களுக்கும் விருதுகளை வழங்கி வருவதாக தெரிவித்த தமிழ் பேராய தலைவர் டி.பி. கணேசன், தமிழ் பேராய விருதுகளை பெறும் நூல்கள்தான் சாகித்ய அகாதமி பரிசுகளையும் பெறுகின்றன என்று குறிப்பிட்டார். அறிவியல் தொழில்நுட்ப கல்வியில் சிறந்து விளங்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி, இலக்கியம், கலை, பண்பாட்டு வளர்ச்சி குறித்து விழிப்புணர்ச்சியை உலகம் முழுவதும் உருவாக்கும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டது தமிழ் பேராயம். அதன் பணித்திட்டங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று தமிழ் பேராய விருதுகள் திட்டம். ரூபாய் 22,00,000 பெருமானமுள்ள 12 விருதுகள் கொண்ட இத்திட்டத்தை சிறந்த தமிழ் நூல்கள், தமிழறிஞர்கள் மற்றும் சீரிய தமிழ் பணியாற்றும் தமிழ் இதழ்கள் மற்றும் தமிழ்ச் சங்கங்கள் பயன்பெறும் விதத்தில் விருதுகள் வழங்கப்படுகின்றன. மொத்தம் 295 நூல்கள், ஆள்கள் ஆராயப்பட்டு கடைசியில் இந்த 22,00,000 புறமான 12 விருதுகள் கொடுக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்ட வயல்களில் அமைச்சர் தலைமையில் ஆய்வு. உரிய இழப்பீடு வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
40வது சென்னை புத்தக கண்காட்சி செயின்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் நேற்று தொடங்கியது. இதனையடுத்து விடுமுறை நாளான இன்று புத்தக கண்காட்சிக்கு வாசகர்கள் ஆர்வத்துடன் வர தொடங்கியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையது. 40வது சென்னை புத்தக காட்சி 2வது நாளான இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. வாரத்தின் விடுமுறை நாளான முதல் நாள் என்ற நிலையில் இன்று காலையிலேயே வாசகர்கள் சென்னை புத்தக கண்காட்சிக்கு ஆர்வமுடன் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். 700 அரங்குகளில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் சுமார் கோடிக்கணக்கான புத்தகங்கள் வாசகர்களின் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதில் பலர் ஆர்வமுடன் தங்கள் தலைப்புகளை தேர்ந்தெடுத்து புத்தகங்களை வாங்கி செல்கிறார்கள். அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னராக தடை செய்யப்பட்ட பல்வேறு தலைப்புகளிலான புத்தகங்கள் கூட இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருப்பதாக பதிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். நிறைய கதைகள் எல்லாம் வெளியிடுவாங்க. நாங்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்ட மிக முக்கியமான புத்தகங்கள்லாம் வெளியிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 1559 தடை செய்யப்பட்ட ரோம பேரரசால் தடை செய்யப்பட்ட த பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி பண்டைய இந்தியாவின் சட்ட நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியர் எழுந்த சுக்கிர நீதி, மனுதர்ம சாஸ்திரம், இப்படி பண்டைய இந்தியாவுடைய சட்ட நூல்கள்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகங்கள் எல்லாமே நாங்கள் மறுபதிப்பு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். வருஷம் புக் எக்ஸிபிஷனுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கேன். நிறைய டிராயிங் சம்மந்தமான புக்ஸு, பசங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் நல்லாவே கிடைக்கிது. மலர் மருத்துவம், ஆன்மீகம் சம்மந்தமான புக்ஸ் வாங்கலான்ட்டு வந்தேன். இங்கே நிறைய விஷயங்கள் அது சம்மந்தமாக கிடைக்கிது. எல்லா விதமான புக்கும் இங்கே இருக்குது. என்னுடைய பசங்களுக்கு புக்கு இங்கே கிடைக்குமான்னு பார்க்குறதுக்காக வந்தேன். நார்மலாக எல்லாம் தேடிட்டு இருப்போம், எங்கே கிடைக்குதுன்ட்டு. இங்கே எல்லா புக்கும் இங்கே கிடைக்குது. திருக்குறள் புக்கும் வாங்கியிருக்கேன். மற்றபடி சிடிஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். எல்லாம் நல்லா அர்த்தமுள்ளதாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, வரவங்களுக்கு நல்லது. சில்லறை தட்டுப்பாட்டை போக்குவதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை ஏடிஎம் இயந்திரங்கள், அதே போல 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக டோக்கன் வழங்கும் முறை போன்ற சிறப்பு ஏற்பாடுகள் இன்று செய்யப்படவில்லை. விரைந்து இந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என புத்தக வாசிப்பாளர்கள் விரும்புகிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் சையது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் இன்றி கருகிய பயிர்களை வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வறட்சி பாதிக்கப்பட்ட புதுப்பட்டினம், வடப்பாதி, கொக்கேரி உள்ளிட்ட 10 பகுதிகளில் நீரின்றி கருகி வரும் பயிர்களை மாநில வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் இன்று பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, மாநிலங்களவை உறுப்பினர்களும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் துரைக்கண்ணு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணமும் காப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படும் என கூறினார். மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்த குழுவினரின் அறிக்கை வரும் 10ஆம் தேதி நடக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தார். இதனிடையே இறந்த விவசாயிகள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட உயிரிழந்த விவசாயிகளுக்கு அவர்கள் நிவாரணம் வழங்கவும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு கீழே உள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரி பெருமக்களுக்கும் ஆணை வழங்கியுள்ளார்கள். கூடிய விரைவில் முன்னுடைய அமைச்சரவை கூடி 10ஆம் தேதிக்கு பிறகு விவசாயிகளுடைய துயரை போக்க அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி இல்லை. இந்த வருஷம் சம்பா சாகுபடியும் பொய்த்து போயிடுச்சு. அதனால் தஞ்சை மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உடனடியாக அவர்களுக்கு தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து அவர்கள் 100 நாள் வேலை 200 நாட்களாகவும் 400 ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும். குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி கொடுக்கணும். அதே மாதிரி இறந்து போன விவசாயிகளுக்கு குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கணும். காட்பாடி வெடிமருந்து தொழிற்சாலை தனியார் மயமாக்கப்படுவதை கண்டித்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையை தனியார் மயமாக்கும் முயற்சியை கண்டித்தும் அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 6 மாத கால ஊதிய நிலுவையை வழங்க கோரியும் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் முன்பு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய துரைமுருகன், அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்றார். முதலமைச்சரிடத்தில் நான் குறையை சொன்னேன். அவரும் பெருந்தன்மையோடு தலைமைச் செயலாளர் விட்டு என்னோடு பேச சொன்னார். பிறகு அவரே என்னோடத்தில் பேசினார். பிறகு தளபதியோடு போன பிறகும் நான் இந்த பிரச்சனையை கிளப்பியிருக்கிறேன். அவர் விரைவில் சொன்னார், இந்த வாரத்துக்குள் நான் பிரச்சனையை தீர்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.
மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் ஐயனார் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இயக்குநர் டி ராஜேந்தர் உள்பட திரளானோர் பங்கேற்றனர். அவனியாபுரத்தில் வரும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வலியுறுத்தி காளை வளர்ப்போர் கிராம மக்கள் சார்பில் ஐயனார் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக அவனியாபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து நடைபெற்ற ஊர்வலத்தில் திரைப்பட இயக்குநர் டி ராஜேந்திரர், காளை வளர்ப்போர், மாடுபிடி வீரர்கள், மக்கள் உள்பட திரளானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திரைப்பட இயக்குநர் டி ராஜேந்திரர், பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். கோயம்புத்தூர் அருகே குளத்தில் முகாமிட்டுள்ள 5 காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோவை தீத்திப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து நேற்றிரவு வெளியேறிய 5 காட்டு யானைகள் அங்கிருந்த விவசாய நிலங்களை சேதப்படுத்தின. பின்னர் அங்கிருந்து செட்டிப்பாளையம் கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் அருகில் உள்ள குளத்தில் தற்போது முகாமிட்டுள்ளது. குட்டி உட்பட 5 யானை குளத்தில் இருப்பதை பார்த்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து அங்கு வந்த கோவை சரக வனத்துறையினர் யானைகளை பட்டாசு வெடித்து விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது காட்டு யானைகள் வனத்துறையினரை தாக்க முற்பட்டன. இதனால் வனத்துறையினர் சிதறி ஓடியதில் வெள்ளியங்கிரி என்ற வனங்காவலர் கீழே விழுந்து காயமடைந்தார். தற்போது பகல் நேரம் என்பதால் யானைகளை விரட்டினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் மாலை நேரத்தில் யானைகளை விரட்ட வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 10ஆம் நாளான இன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வைணவ தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10 ரா 10 என 21 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவின் 10வது நாளான இன்று மோகினி அலங்காரத்தில் ரத்தினக்கிளி, ரத்தினம் பதித்த தங்க அபயஹஸ்தம் உள்ளிட்டவற்றை அணிந்து உற்சவர் நம்பெருமாள் காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து திருமங்கை ஆழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டருளி அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அவர் அருள்பாலித்தார். நம்பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அமெரிக்காவின் விமான நிலையத்தில் துப்பாக்கிச் சூடு, 5 பேர் பலி, 9 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். அமெரிக்காவின் புளோரிடா விமான நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கியால் சுட்டதில் 5 பேர் பலியாகினர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஃபோர்ட் லாடர்டேல் விமான நிலையத்திற்குள் புகுந்த அடையாளம் தெரியாத ஒருவர் பயணிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இதனால் பதற்றமடைந்த விமான பயணிகள் ஓட துவங்கினர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியாகினர். இதில் படுகாயமடைந்த 9 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கியால் சுட்டவரை பாதுகாப்பு அலுவலர்கள் சுற்றி வளைத்து பிடித்து அவரிடம் முனைப்புடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு பாதுகாப்பு பல மடங்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது.
கத்தார் நாட்டில் நடந்து வரும் தோஹா டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல் இரு வீரர்களான ஆன்டி முரே, ஜோகோவிச் ஆகியோர் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளனர். கத்தார் நாட்டில் தலைநகரமான தோஹாவில் தோஹா டென்னிஸ் போட்டி நடந்து வருகிறது. அதில் அரையிறுதியில் உலகின் 2ஆம் நிலை வீரரான நோவோக் ஜோகோவிச் ஸ்பெயின் நாட்டின் பெர்னாண்டோ வெர்டாஸ்கோவுடன் மோதினார். முதல் செட்டை 4-6 என இழந்த ஜோகோவிச் அடுத்த 2 செட்டுகளை 7-6, 6-3 என வென்று இறுதிப் போட்டிக்குள் அடியெடுத்து வைத்தார். அதுபோல தோஹா டென்னிஸ் போட்டிகளில் இதுவரை 2 முறை வெற்றி பெற்றுள்ள உலகின் முதல்நிலை வீரரான பிரிட்டனின் ஆன்டி முரே அரையிறுதியில் 3ஆம் நிலை வீரரான செக் குடியரசின் தாமஸ் பெட்டிச்சை எதிர்கொண்டார். அதில் 6-3, 6-4 என முரே வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். இறுதிப் போட்டியில் முரே, ஜோகோவிச் ஆகியோர் மோத உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னைக்கு குடிநீருக்காக கிருஷ்ணா நீரை திறந்துவிடவும் ஆந்திர முதல்வருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல், கைது செய்யப்பட்ட 8 மீனவர்கள் விடுதலை. எஸ்ஆர்எம் தமிழ் பேராய விருதுகள் அறிவிப்பு, சிலம்பொலி செல்லப்பனுக்கு பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது. மகளின் உடலை 15 கிலோமீட்டர் சுமந்த தந்தை, ஒடிசாவில் மீண்டும் ஒரு துன்ப நிகழ்ச்சி. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.